ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2024 வெளியான தி மெஜிஷியன் ஒரு சூப்பரான ஃபேண்டசி கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரி, இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு காட்டு வழி பாதையில கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணை ஊர்வலமா கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா எதிர் திசையில இறந்து போன ஒரு ஆளுக்காக இறுதி சடங்கெல்லாம் பண்ணி பெட்டியில தூக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதை கவனிக்கக்கூடிய வேலைக்காரி பொண்ணோட ஊர்வலத்தை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டா. ஏன் என்னாச்சுன்னு அந்த பொண்ணும் கேள்வி கேப்பா. ஆக்சுவலா இது பொண்ணு கிடையாது, பாதி பையன் பாதி பொண்ணுன்னு லைட்டா திருநங்க மாதிரி தான் இருக்கு. இப்ப வண்டிக்குள்ள உட்கார்ந்துருக்க ஆள ஷார்ட்டா ஜோன்னு மைண்ட்ல வச்சுப்போம், வெளியில நிக்கக்கூடிய ஆள ஜான்னு மைண்ட்ல வச்சுப்போம். அப்பதான் ஜோபம், இது பாரு, இவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ண முடியாது, அவங்க வேலையை அவங்க பாக்கட்டும், நம்ம கண்டுக்காம ஒதுங்கி போயிடலாம். சரி, நீ இப்ப ஜானும் ஊர்வலத்தை ஆரம்பிக்கும் போது பணத்தை தூக்கிட்டு வந்த பைப்புள்ளைங்க நம்மளுங்க போக முடியாத மாதிரி வழியா மறைக்கிறானுங்க. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணத்துக்காக பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம், ஒழுங்கா வழியை விட்டு விலகு. ஒருத்தன் கூட ஜானோட பேச்ச மதிக்கல, பிபி எடுத்து ஊத ஆரம்பிக்கிறானுங்க. அடுத்த நிமிஷமே சவப்பெட்டி டப்புன்னு உடையுது. அதுக்குள்ள இருந்து ஒரு தவளை அரக்க வெளியில வந்துட்டான். இத பார்த்து ரெண்டு ஊர்வலத்துல இருந்த ஆளுங்களுமே பயந்து ஓடி போயிடுவானுங்க. எஞ்சி இருக்கக்கூடியது ஜான், ஜோ, அப்புறம் அந்த தவளை அரக்கனோட ரெண்டு அல்லக்கை. ஆக்சுவலா இந்த அரக்கர்களுக்கு இதான் வேலை. இந்த காட்டு வழியா யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வழிமறிச்சு ஒண்ணு அவங்களோட ஆன்மாக்களை சாப்பிடுவாங்க, அப்படி இல்லன்னா அந்த மனிதர்களையே முழுங்கிடுவானுங்க. தவளை அரக்கர்கள் நேரடியா ஜோவை அட்டாக் பண்ண வருவாங்க. அப்ப அவனை காப்பாத்துறதுக்காக ஜான் உள்ள வருவான். அப்ப பிடிக்க கூடாத இடத்த இந்த தவளை அரக்கர்கள் பிடிச்சிட்டானுங்க. கையோட பிச்சு பார்க்கும்போது அது எல்லாமே வெறும் பஞ்சு. அல்லக்கைங்க ஒரு பக்கத்துல ஜானை புரட்டி எடுக்க, இதே டைம்ல அந்த தவளை அரக்க தலைவன் ஜோவை அட்டாக் பண்ணலான்னு வண்டிக்குள்ள தாவுவான். அப்ப உயிருக்கு பயந்து தாவும் போது ஜோ தெரியாதனமா தலைவனோட கையிலேயே வந்து மாட்டிக்கிட்டா. அடச்சி, என்ன கருமம் இது! இந்த மூஞ்செல்லாம் வியாபாரமே ஆகாது, சர்தான் போடின்னு அடிச்சு தூக்கி போடும் போது ஜோவுக்கும் ஜானுக்கும் சம கோபம். இதுக்கு மேலேயும் எங்களால பொண்ணு மாதிரி நடிக்க முடியாது. டேய், நாங்க அரக்க வேட்டைக்காரங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஃபயர் பீனிக்ஸ் பள்ளியோட சிறந்த மாணவர்கள் ஒருத்தன். டயலாக் பேசிட்டு இருக்க டைம்லயே தவளை பைபிள்ங்க சும்மா இல்லாம புளிச்சுன்னு மூஞ்சில வாந்தி எடுக்கிறானுங்க. அடச்சி, தவளை பசங்களா, எங்க மேலேயே சிட்டு போயிட்டீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன். பார்த்தா மறுபடியும் புளிச்சுன்னு ஒரு துப்பு. அட பாவி, இவன் என்ன பேசினாலும் துப்புறான்டா. எப்பா ஹீரோ, இதுக்கு மேல எங்களால பொறுக்க முடியாது, உன்னோட உதவி தேவை. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு கெத்தா நம்ம ஹீரோ வரான். பாத்தீங்களா, இவருதான் எங்களோட பாஸ். அரக்கர்கள்லாம் இவரை பார்த்தாவே நடுங்குவாங்க. போச்சுடா, இன்னைக்கு உங்க எல்லாரோட கதையும் முடிய போகுது. இப்படி டைலாக் பேசும்போதே டக்குன்னு ஹீரோ தாவிட்டான். என்ன இது, வந்த பாஸ் போயிட்டாருன்னு ஜானுக்கும் ஜோவுக்கும் ஒன்னும் புரியல. அப்ப மறுபடியும் தவளை பைபிள்ங்க எச்சு போயிருக்கானுங்க. அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக தான் ஹீரோ தாவி இருக்கான். அதுக்கப்புறமா தனியால உள்ள பூந்து மந்திரவாளோட உதவியால அங்க இருந்த அரக்கர்கள் ஒட்டுமொத்த பேரையும் புரட்டி எடுக்கிறான். என்னதான் இவங்க எல்லாருமே மனித உருவத்துல இருந்தாலும் கூட மந்திரவாள் பட்ட அடுத்த நிமிஷமே அந்த பைபிள்ங்க தவளை உருவத்துக்கு மாறிட்டானுங்க. ஏன்னா அரக்கர்கள் பிறக்கும் போது அரக்க உருவத்துல தான் இருப்பாங்க. மனித ஆன்மாக்களையும் தெய்வீக சக்திகளையும் அதிகமா உரியும் போது மட்டும்தான் அவங்களுக்கு மனித உருவம் எடுக்கிறதுக்கான பவரே கிடைக்கும். இப்ப ஒரு வழியா எல்லா அரக்கர்களோட கதையும் முடிச்சாச்சு. அப்பதான் சந்தேகத்துல ஜோவும், ஆமா, எதுக்காக ஹீரோவுக்கு இவ்ளோ கோபம்? எந்த அரக்கர்களையும் மன்னிச்சு விட்டு நான் பார்த்ததே கிடையாது. டேய், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோ இளமையா இருக்கும் போது ஒரு அரக்க பொண்ணு அவர் கூட வலுக்கட்டாயமா கச்சக்கா மச்சக்கா பண்ணிட்டு எஸ்கேப் போயிட்டாலாம். அந்த நிமிஷத்துல இருந்து அரக்கர்கள் மேல ஹீரோவுக்கு பயங்கரமான கோபமா. அதனாலதான் எந்த அரக்கர்களை பார்த்தாலும் பாரபட்சமே இல்லாம வெட்டி சாகடிக்கிறாரு. அட பாவீங்களா, உண்மையான கதையை சொன்னா கூட பரவாயில்ல, நடக்காத விஷயத்த கதையா சொல்றீங்களேன்னு கடுப்பான ஹீரோ ஒரு கட்டை எடுத்து ரெண்டு பேரையும் பட்டெக்ஸோட அடிச்சு நேரா தங்களோட மந்திர பள்ளிக்கு கூட்டிட்டு வரான். கரெக்டா அப்ப அங்க வந்த தொப்பிக்காரனும் குருவுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை, என்ன ஏதுன்னு புரியாம மூணு பேரும் வேக வேகமா உள்ள வந்து கவனிக்கும் போது கண்களை மூடினபடி குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப ஜோவும் ஜானும் சும்மா இல்லாம, ஐயோ பாருங்கயா, குருவுக்கு வெறும் 90 வயசு தான் ஆகுது, இவ்வளவு இளமையில இறந்து போயிட்டாரே. சரி பரவாயில்ல விடுங்க, அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட மந்திர வாளும் அவரோட செல்வங்களும் எனக்கு தான் வேணும், அப்படி இப்படின்னு கதறி அழுது காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்ப சடனா குருவும், ஏ முட்டா பசங்களா, நான் இன்னும் சாகலடா. அட குருவே, அத முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? சரி என்னாச்சு? ஏதோ பிரச்சனைன்னு வேலைக்காரன் சொல்லிட்டு இருந்தா. உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பத்தின ஒரு கதையை சொல்றேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட குருக்களுக்கெல்லாம் குரு ஒரு சில மூலிகைகளை தேடி நேரா காட்டுக்குள்ள போனாரு. அப்பதான் வழியில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு தங்க நாகத்தை கண்டுபிடிச்சாரு. அச்சோ பாவன் இறக்கப்பட்டு அந்த தங்க நாகத்தை தன்னோட வீட்டுக்கே கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சாரு. ஆனா வருஷங்கள் கடந்தோட குரு எப்பெல்லாம் தன்னோட மந்திர சக்தியை பிராக்டிஸ் பண்றாரோ அந்த நேரங்கள்ல தங்க பாம்பு கிராண்ட் மாஸ்டருக்கே தெரியாம அவரோட சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்க ஆரம்பிச்சிச்சு. அது மூலமா சாதாரண ஒரு தங்க நாகமா இருந்தது ஒரு மிகப்பெரிய ராட்சச டிராகனா உருமாறுற அளவுக்கு அதோட பவர் அதிகமாச்சு. அது மட்டும் இல்ல, அதிக சக்தியால மனிதனா மாறக்கூடிய பவரும் கிடைச்சது. அப்பதான் திடீர்னு ஒரு நாள் அந்த தங்க நாகத்தை காணோம். தான் உயிரையே காப்பாத்தின கிராண்ட் மாஸ்டருக்கு நேர்மையா இல்லாம மேற்கு மலை காடுகளை யாராவது மக்கள் கடந்து போனாங்கன்னா அவங்கள வழிமறிச்சு தன்னோட இச்சைக்காக அவங்களோட வாழ்க்கையவே கெடுக்க ஆரம்பிச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிராண்ட் மாஸ்டர் ஒரு நாள் அந்த தங்க நாகமான வில்லனையே அட்டாக் பண்ணிட்டாரு. அடுத்த நிமிஷமே மனித உருவத்தில இருந்து வில்லன் ஒரு நாகமா மாறிட்டான். நொடி பொழுதுல வில்லன் கதையை முடிக்கிறதுக்கான பவர் இருந்தாலும் கூட நம்ம காப்பாத்தின உயிரை எப்படி
சாகடிக்கிறதுன்னு பக்கத்துல இருக்க மேற்கு மலையோட கேவ்ல அவனை பாதுகாப்பா சிறை வச்சாங்க. ஆனா இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா அந்த வில்லன் அந்த குகையை விட்டு தப்பிச்சு வெளியில வந்துட்டான். நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு வில்லனை தேடி அந்த காட்டுக்குள்ள போனேன். ஆனா எதிர்பாராத விதமா அவன் எனக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டான். சும்மா கிடையாது, என்னை விட அவனுக்கு அதிகமான பலம் இருக்கு. அதனால ஓரளவுக்கு அவனை சமாளிச்சுட்டு கிடைக்கிற கேப்ல அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். இன்னும் 3 நாள்ல ஒரு கிரகணம் வரப்போகுது. அதுக்குள்ள அந்த வில்லன் எக்கச்சக்கமான மனித ஆன்மாக்களை கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு உணவா எடுத்துப்பான். சோ அதுக்குள்ள நம்ம அவனோட கதையை முடிச்சாகணும். அப்படி இல்லன்னு வைய கிரகணத்தன்னைக்கு அவனுக்கு தெய்வத்துக்கு நிகரான ஒரு டிராகனோட உடலை கிடைச்சிடும். உடனே ஹீரோவும், குருவே இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறீங்க, நான் உள்ள பூந்து அந்த அரக்கனோட கதையை முடிக்கிறேன், அவசரப்படாத, இது ஒன்னால மட்டுமே செய்யக்கூடிய வேலை இல்ல. நம்மளோட கிராண்ட் மாஸ்டர் இறந்து போறதுக்கு முன்னாடி அந்த தங்க நாகத்தால ஏதாவது பிரச்சனை வருங்கிறதுக்காக அதை அழிக்கிறதுக்கு 3 விதமான ஆயுதங்களை உருவாக்குனாரு. ஒன்னு மந்திரவில், 2வது டிராகன் வால், 3வது மந்திர வால். இந்த 3 ஆயுதங்களும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டா மட்டும்தான் உங்களால அந்த வில்லனை அழிக்க முடியும். ஹீரோ, இந்த டிராகன் வாலை நீ வச்சுக்கோ. டே ஜோ, இந்த மந்திர வில் உனக்கு சொந்தம். அதே மாதிரியே ஜான், இந்த மந்திர வால் உனக்கு சொந்தம். பாரு, கிரகணத்துக்குள்ள அந்த வில்லனை அழிச்சிட்டு பாதுகாப்பா திரும்ப பள்ளிக்கு வந்தாகணும். இந்த முக்கியமா இந்த மாய பேப்பரை உன் கூட வச்சுக்கோ. ஏதாவது கட்டுப்படுத்த முடியாத பெரிய ஆபத்து வந்தா மட்டும்தான் இதை திறந்தாகணும். அப்ப இந்த மந்திர பேப்பரே உனக்கான வழியை சொல்லும். அதுக்கப்புறமா 3 பேருமே அந்த இடத்தை விட்டு வெளியில வருவாங்க. அப்ப சந்தேகத்துல ஹீரோவும், குருவே நீங்க எதையோ ஒண்ணு மறைக்கிறீங்க, அது என்னன்னு நேரடியா சொல்லலாமே. மன்னிச்சிருப்பா, சொர்க்கத்துக்குன்னு நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதை என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது. நீ எங்க போகணுமோ கண்டிப்பா அந்த இடத்துக்கு உன்னை விதியை கூட்டிட்டு போகும். சரி குருவேன்னு சொல்லிட்டு இப்ப 3 பேரும் நேரா கிளம்பி பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்துக்கு வராங்க. இந்த இடத்தோட பேரு டங்கன். வழியில ஒரு ஹோட்டலை கவனிக்கிறாங்க. தடபுடலா சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமே நினைக்கும் போது அந்த சப்ளையர் பையன் லைட்டா நடுங்கிட்டு இருக்கான். யோ என்னையாச்சு, பணம் கொடுக்காம ஏமாத்துருவோன்னு பயப்படுறியோ? சேச்ச அப்படிலாம் கிடையாது. இந்த டங்கா நகரத்துல சமீப காலமா ஒரு சில பேய்கள் நடமாடிட்டு இருக்கு. முக்கியமா யாருக்காவது குழந்தைகள் பிறந்தா கூட அடுத்த ஒரு சில நிமிடங்கள்லயே அரக்கர்கள் அங்க வந்து குழந்தைய கையோட தூக்கிட்டு போயிடுவாங்க. சரி முதல்ல சாப்பிட்டு முடிக்கலாம், மத்த விஷயங்கள் அப்புறம் பேசிக்கலான்னு இப்ப 3 பேரும் நல்லா வெளுத்து கட்டிட்டு இருப்பானுங்க. இதே டைம்ல நகரத்தோட மையத்துல ஒரு ஜமீன்தார் வீடு இருக்கு. இப்ப அந்த வீட்டோட எஜமானி அம்மாவுக்கு பிரசவ வலி. என்னம்மா இது இந்த வலி வலிக்குது, ஏ கடவுளே, அடுத்த ஜென்மத்துல நான் பொண்ணா மட்டும் பிறக்க கூடாதுன்னு அந்த எஜமானி அம்மா காமெடி பண்ணிட்டு இருக்கு. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா குழந்தையும் பிறக்குது. வேலைக்காரியும் சந்தோஷத்துல ஜமீன்தாரை பார்த்து உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவா. அப்பாடா, கடவுள் நம்மள கைவிடலன்னு ஜமீன்தாருக்கு அளவு கடந்த சந்தோஷம். இதே டைம்ல எஜமானி அம்மாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வேலைக்காரி குழந்தைய தூக்கிட்டு வந்து அம்மாவுக்கு பக்கத்துல வைக்கும் போது அங்க இருக்க ஜன்னல் கதவு தானா திறகுது. சரின்னு அதை லாக் பண்ணலாமேன்னு பக்கத்துல வரும்போது ஜன்னலை திறந்துகிட்டு ஒரு கோரமான அரக்கன் உள்ள வராங்க. கூடவே பிறந்த அந்த பச்சிலம் குழந்தை இருக்குல்ல, அதை அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வேக வேகமா அந்த நகரத்தை விட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கான். வேலைக்காரியும் மத்தாளுங்களும் தடுக்க பாக்குறாங்க. ஆனா அவனோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓட முடியல. அடுத்த இதே டைம்ல காட்டுக்கு நடுவுல ஒரு வீடு, அதுக்குள்ள ஒரு அழகான பொண்ணு. இவ்வளவு ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். கண்ணை மூடி தியானத்துல இருக்க நேரத்துல ஒரு அரக்கன் பக்கத்துல இருக்க விஷயத்தையும் அவன் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்கிற விஷயமும் இவளுக்கு தெரிய வருது. உடனே அந்த அரக்கனுக்கு தெரியாம இவ வீட்டோட பின்பக்கத்துல போய் ஒளிஞ்சுப்பா. உள்ள வந்த அரக்கனும், ஏ கேடி பொண்ணு பாத்தியா, நம்ம அரக்க ராஜா, அதாவது கதையோட வில்லனுக்காக நான் ஒரு பச்சிலம் குழந்தைய கொண்டு வந்திருக்கேன். நம்ம கிட்ட அதிக நேரம் கிடையாது, சீக்கிரம் வெளியில வா, அரசர்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சாகணும் அப்படின்னா அந்த கேடி பொண்ணும் அரக்கர் கூட்டத்துல ஒரு ஆள் போல. கேடி பொண்ண வீடு ஃபுல்லா தேடிட்டு மறுபடியும் குழந்தைய வச்ச இடத்துல வந்து பார்த்தா இப்ப அந்த குழந்தைய காணோம். அடியே கேடி பொண்ணு, நீதான் இதுக்கெல்லாம் காரணமா, உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தை அழக்கூடிய சத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருக்கான். இதே டைம்ல குழந்தைய தூக்கிட்டு வந்த கேடி பொண்ணு பக்கத்துல இருக்க புதர்கள்ல ஒளிச்சு வச்சுட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி நிப்பா. அப்ப அங்க வந்து அரக்கணும், உண்மையை சொல்லு, குழந்தைய நீ தானே தூக்கிட்டு வந்த? என்ன குழந்தை, நான் இப்பதான் வீட்டுக்கே வந்துட்டு இருக்கேன். ஏய் சும்மா சொல்லாத. இப்படி பேசும்போதே குழந்தை மறுபடியும் கியா முயான்னு கத்திட்டு இருக்கு. ஃப்ராடு ஃப்ராடு, குழந்தைய தூக்கலன்னு சொன்ன, அப்ப இது யாரோட குழந்தை? வில்லனையே எதிர்க்க பாக்குறியா? உங்க அம்மா அவனோட கையில தான் இருக்காங்க. நான் ஒரு வாரத்தை சொன்னேன், உங்க அம்மாவை மொத்தமா வாயில போட்டு முழுங்கிடுவான். இப்படி பேசிக்கிட்டே குழந்தைய தூக்கும் போது கடுப்பான கேடி பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு கட்டை எடுத்து மண்டையிலேயே ஆட்டி அவ்வளவுதான் அந்த அரக்க பையன் அதே இடத்துல கைமாவாயிட்டான். அதுக்கப்புறமா குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமா ஜமீன்தார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. சோ இந்த ஒரு சீன்லயே தெளிவா தெரியுது, என்னதான் இவ ஒரு அரக்கையா இருந்தாலும் கூட ஒரு அப்பாவி உயிர் சாக போற விஷயத்த விரும்பல, அதனாலதான் அந்த குழந்தைய கூட காப்பாத்திருக்கா. அடுத்த இதே டைம்ல ஜமீன்தார் வீட்டு வேலைக்காரனை காட்டுறாங்க. பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கே வராங்க. ஆக்சுவலா இந்த வேலைக்காரங்கள்ல ஒருத்தனோட பேரு டிம். அவன் நம்ம ஹீரோவுக்குமே நெருக்கமான ஃப்ரெண்டு. டே மாப்ள, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சில பல வருஷங்களா நான் உன்னை பார்க்கவே இல்ல. அது ஒரு பெரிய கதை. என்னோட அன்பான காதலி ஜூஜு இறந்து போனதுமே நான் ஒரு அரக்க வேட்டைக்காரனா மாறிட்டேன். டே சூப்பர்ரா, நீ இப்ப சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. பாரு, பக்கத்துல இருக்க ஜமீன்தார் வீட்டுல இப்பதான் குழந்தை பிறந்துச்சு. சில மணி நேரங்கள்லயே ஒரு அரக்க வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். சோ நீ தான் இந்த கேஸ முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட வால்ல பிணைக்கப்பட்ட ஒரு மணி டிங்கு டிங்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. உடனே அந்த சத்தம் வரதுக்கு யாரு காரணம்னு வாலை லைட்டா நகர்த்தி பார்க்கும்போது கண்ணு கட்டுற தூரத்துல நம்ம கேடி பொண்ணு குழந்தையோட போயிட்டு இருக்கா. டே ஜான், அவ மேல லைட்டா சந்தேகம்
சந்தேகமா இருக்கு, நீ அவளை மறைமுகமா ஃபாலோ பண்ண. இப்ப இது எதுவுமே தெரியாத கேடி பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு நேரா ஜமீன்தார் வீட்டு கதவை வந்து டம்மு டம்முன்னு தட்டுவா. வேலைக்காரியும் கதவை திறக்க, மேடம் இது உங்க குழந்தையா? காட்டுக்குள்ள ஒரு அரக்கன் தூக்கிட்டு போக பார்த்தான், நான் தான் அவனை அடிச்சு போட்டுட்டு குழந்தைய பாதுகாப்பா தூக்கிட்டு வந்தேன். வேலைக்காரிக்கு அவ்வளவு சந்தோஷம். எஜமானியம்மா உங்க குழந்தை திரும்ப கிடைச்சிருச்சுன்னு வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி போயிடுவா. அப்பதான் ஜான் இந்த விஷயத்த மந்திர கண்ணாடி மூலமா ஒளிஞ்சிருந்து கவனிப்பான். அப்ப கேடி பொண்ணு உடம்புக்குள்ள இருந்து ஒரு தீய சக்தி வெளிவர விஷயத்த கவனிக்கிறான். ஆனா இவ ஒரு முழுமையான அரக்கி கிடையாதுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காட்டுக்குள்ள இருக்க அந்த தனிமையான வீட்டுக்கு வந்துட்டான். உள்ள வந்த அடுத்த நிமிஷமே கதவு தானா லாக் ஆகுது. என்னன்னு புரியாம பின்னாடி திரும்பும் போது அந்த கேடி பொண்ணு குத்துக்கள் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறா. டேய் என்ன பாடி சோடா, என்னைய ஃபாலோ பண்றியா? அப்பாலே போ சாத்தானேன்னு மந்திர கண்ணாடியை காட்டும் போது, டேய் கண்ணு கூசுதுடா, ஒழுங்கா அதை எடுத்து வை. என்ன இது, அரக்க சக்தி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கள இந்த மந்திர கண்ணாடி மொத்தமா அழிச்சிரும். ஆனா உனக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா நான் ஒரு முழுமையான அரக்கி கிடையாது. இல்ல எனக்கு புரியல. என்னோட அம்மா ஒரு அரக்க இனத்தை சேர்ந்தவங்க, ஆனா என்னோட அப்பா ஒரு மனுஷ பிறவி. அதனாலதான் பிறப்பால நான் ஒரு மனுஷியாவும் என் உடம்புக்குள்ள ஒரு சில தீய சக்தியும் இருக்கு. அதனாலதான் என் மந்திர கண்ணாடியில நீ காயம்படல. சரி இப்போ அம்மாவும் அப்பாவும் எங்க இருக்காங்க? மன்னிச்சிரு, விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் என்னோட அப்பாவை பார்த்ததே கிடையாது. முக்கியமா என்னோட அம்மா அவங்க அரக்க அரசனான வில்லங்கிட்ட அடிமையா மாட்டிக்கிட்டாங்க. 3 நாளைக்குள்ள உயிருள்ள ஒரு நல்ல ஆன்மாவை நான் அந்த அரக்கனுக்கு பலியா கொடுத்தாகணும். அப்படி பண்ணலன்னு வையன் எங்க அம்மாவை அவன் சாப்பிட்டுருவேன் மிரட்டி இருக்கான். அதுக்கு பயந்து போய் தான் இந்த காட்டுக்குள்ள நான் மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன். சரி அப்படின்னா உங்க அம்மாவோட பேர் என்ன? அதுவா ஜூஜு. இவனுக்கு இந்த பேரை கேட்டதுமே செம ஷாக்கு. என்ன ஒரு சீன்ல ஹீரோ தன்னோட முன்னாள் காதலியை பத்தி சொல்லிருப்பான். அவங்களோட பேரும் ஜூஜு. ஒருவேளை ஹீரோ இறந்து போனதா நினைக்கக்கூடிய தன்னோட உண்மை காதலி அது இந்த கேடி பொண்ணோட அம்மாவா இருக்குமோன்னு இவனுக்கு ஒரு சின்ன டவுட். சடனா வெளியில பயங்கரமான இடி மின்னல். பயந்து போன கேடி பொண்ணும், டேய் அந்த அரக்க அரசன் இப்ப என்ன பாக்குறதுக்காக இங்க வந்துட்டு இருக்கான். அப்படியா? சரி கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். டே முட்டாள், அவனுக்கு உன்னை விட 1000 மடங்கு பலம் அதிகம். ஒரே கடையில உன் கதையை முடிச்சிருவான். ஏமா இப்படி சொன்னா நான் பயந்துருவனா? தண்ணி தொட்டி எங்க இருக்கு, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். அடைச்சி பயந்தாங்குள்னு சொல்லிட்டு அங்க இருக்க பாத்திங் டப்ல இப்ப ஜான ஒளிய வச்சுட்டா. அதுக்கப்புறமா உள்ள வந்த வில்லனும், உனக்கு பாதுகாப்பா ஒரு அரக்கனை விட்டுட்டு போனனே அவன் எங்க? தலைவரே எனக்கு எதுவும் தெரியாது. என்ன தெரியாதா? இந்த பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டங்கா நகரத்துல இருக்க ஜமீன்தாருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய இங்க இருந்த அரக்கன் தான் தூக்கிட்டு வந்திருக்கான். ஆனா நீ அவன் இங்க வரலன்னு சொல்லிட்டு இருக்க. அரசே என்ன நம்புங்க, நான் சொல்லக்கூடியது எல்லாம் உண்மை. சரி சரி ரொம்ப உருட்டாத. உன் அம்மா என்னோட பிடியில இருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரமே ஒரு மனித உடலை பலியா கொடுத்தாகணும். அப்படி இல்லன்னு வைய பாரபட்சம் இல்லாம உங்க அம்மாவையே நான் மொத்தமா முழுங்கிருவேன். பாவம் கேடி பொண்ணுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்ப திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ ஒளிஞ்சிருக்காங்கன்னு ஒரு கெட்ட நாத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிறான். நேரா பாத்திங் டப்புக்கு போகும்போது, அரசே நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க, நான் போய் கண்டுபிடிக்கிறேன்னு பாத்திங் டப்புக்குள்ள ஒளிஞ்சிருந்த ஜான கொத்தா தூக்கி, டேய் அவனுக்கு உயிரோட இருக்கக்கூடிய ஆளுங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நீ இறந்து போன மாதிரி நடி, அது மூலமா நான் உன்னை காப்பாத்துறேன். வயலுக்கு ஜானும் சரின்னு சொல்ல அலேக்கா தூக்கி அந்த பைபிளைய மல்லாக்க போடுவா. தவளை மாதிரி கை காலெல்லாம் வச்சுக்கிட்டு வாய பொழந்தபடி கிடக்குறான். கேடி பொண்ணு நாடிய பிடிச்சு பாக்கும்போது, அரசே இவன் இறந்து போயிட்டான். நீங்க இறந்து போன உடல்லாம் சாப்பிட மாட்டீங்கல்ல? சந்தேகத்துல வில்லன் செக் பண்ணலான்னு பக்கத்துல வரும்போது வாய்க்குள்ள இருந்து கெட்ட நாத்தடிக்குது. அடைச்சு இந்த பைத்தியக்காரன் கடைசியா எப்ப பல்லு விளக்குனானே தெரியல. கப்பு வயித்த புரட்டுது. நான் இவனை சாப்பிட போற ஐடியால கிடையாது. ஆனா எனக்கு ஒரு டவுட், யாரு இவன், எப்படி உன் இடத்துக்குள்ள வந்தான்? தலைவரே நீங்க மனுஷனை பலியா கேட்டீங்கல்ல, அதுக்காக தான் இவனை தூக்கிட்டு வந்தேன். ஆனா எனக்கு பயந்து தண்ணியில விழுந்து அவன் இறந்து போயிட்டான். இத உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்கல்ல, அதனாலதான் வேற வழி இல்லாம நான் அவனை பாத்திங் டப்ளியே ஒளிய வச்சேன். சரி சரி கொடுத்த வேலைய மறக்காத, நான் அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு வில்ல அங்க இருந்து கிளம்பிட்டான். எலே ஜானு அவன் போயிட்டான், திரும்ப வரதுக்குள்ள இந்த இடத்த விட்டு ஓடி போயிடு. இன்னொரு விஷயம் மறக்காம அடுத்த தடவை வரும்போது பல்ல விளக்கிட்டு வாடா. எதுக்கு? அந்த வில்ல என்ன கடிச்சு முழுங்குறதுக்கா? சரிதான் போடின்னு சொல்லிட்டு ஜான் அங்க இருந்து கிளம்பிட்டான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில நடந்த எல்லாத்தையுமே ஜான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டான். கூடவே அந்த கேடி பொண்ணோட அம்மாவோட பேரு ஜூஜு. யோ ஹீரோ, உன் காதலி பேரும் ஜூஜு தானே? ஒருவேளை அந்த கேடி பொண்ணு உங்களோட பொண்ணா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சேச்சா அப்படிலாம் இருக்காது. என்னோட காதலி இறந்து போன விஷயத்த நம்ம குருவே கண்ணுக்கு நேரா பார்த்தாரு. சோ அவர் என்கிட்ட போய் சொல்லிருக்க மாட்டாரு. அப்படின்னா உங்க மனைவி ஜூஜு அவங்கள நீங்க எப்ப பாத்தீங்க? அவங்களோட கதையை என்கிட்ட சொல்லுங்க. கட் பண்ணா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோ இளமையா இருந்தப்ப ஒரு விவசாய வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப காட்டுக்குள்ள மூங்கில் மரத்தோட முட்டுகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி எடுத்துட்டு இருப்பான். அப்ப கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு மான் வந்து நிக்குது. அட பாக்க நீ ரொம்ப அழகா இருக்கியே, பசிக்குதா? இந்த இதை சாப்பிடுன்னு இவன் வெட்டி வச்சிருக்க அந்த கன்று எடுத்து தூக்கி போடுவான். அதுவும் அலேக்கா சாப்பிட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்ப ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா ரொம்ப ரொம்ப பக்கத்துல ஒரு கொடூரமான அரக்க வந்து நிக்கிறான். ஐயோ என்ன விட்டுருன்னு கடவுளுக்கு வேண்ட மாதிரி மரத்தையே 3 நாள் முறை சுத்தி வந்துட்டு இருக்கான். ஆனா எங்க ஒன்னாலுமே அந்த அரக்கம் விடாம ஹீரோவை சாகடிக்க நினைப்பான். நல்லவேளையா அப்ப அங்க வந்த நம்ம கதையோட ஹீரோயின் ஒரு மிகப்பெரிய மூங்கில் குச்சி எடுத்து அரக்கனோட முதுகிலேயே குத்தி சம்பவத்திலேயே அவனோட கதையை முடிச்சு ஹீரோவையும் காப்பாத்திட்டா. அதுக்கப்புறமா இவன் கையில இருக்க காயங்களுக்கும் ஹீரோயின் தான் கட்டு போட்டு விடுவா. ஏமா தாயே, நீ பண்ணது மிகப்பெரிய உதவி, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். பதிலுக்கு ஹீரோயினும், நீ
நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு மனுஷி கிடையாது. அட அத பத்தி நான் கேட்கவே இல்லையே. நீ மனுஷியோ அரக்கியோ ஒரு உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சல, அப்பவே நீ ரொம்ப நல்லவங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ யாரா இருந்தாலும் சரி அதை பார்த்து நான் பயப்பட போறது கிடையாது. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் மூங்கில் மரத்தோட கன்ற ஒரு மான் கிட்ட தூக்கி போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த மானே நான் தான். பயலுக்கு ஹீரோவை பாருங்க, அடடா மான் உருவத்திலையும் அழகா இருந்த, இப்பவும் நீ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி ரொமான்ஸ் விட்டு ஒரு கட்டத்துல இவங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிக்குது. ஹீரோயினும் தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி ஹீரோவை அலேக்கா வானத்துல எல்லாம் பறக்க வைக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் நைட்டு தடபுடலா சாப்பாடெல்லாம் ஹீரோயின் செஞ்சு வச்சிருக்காங்க. கூடவே என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஒரு சரக்கு பாட்டிலும் இருக்கு. அப்பதான் ஹீரோவும், இந்த பருமா இன்னும் கொஞ்ச நாள்ல விவசாயத்துக்காக நம்ம போட்ட எல்லாமே அறுவடைக்காக தயாராயிடும். அதை கொண்டு போய் பக்கத்துல இருக்க சந்தையில வித்துட்டு வந்தா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீ கேட்கக்கூடிய எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்து நான் உன்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துப்பேன். சோ இப்போதைக்கு இந்த சின்ன கிஃப்ட வச்சுக்கொண்டு கையில ஒரு சின்ன கைக்குட்டையை கொடுக்கறான். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஹீரோயினும் ஆனந்த கண்ணீரோட அதை ஏத்துப்பா. அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா சரக்கு அடிச்சு முடிச்சுட்டு நைட்டு ரெண்டு பேரும் தூங்க போயிடுவாங்க. காலையில கண்ண முடிச்சு பார்த்தா பக்கத்து பெட்ல இருந்த ஹீரோயினை காணோம். வெளியில வந்து கவனிக்கும் போது அங்க ஹீரோவோட தற்போதைய குரு இருக்காரு. ஐயா நீங்க யாரு? தம்பி நான் பக்கத்துல இருக்க மந்திரப்பள்ளியில இருந்து இங்க வந்தேன். ஐயா என் மனைவியை பாத்தீங்களா? மன்னிச்சிருப்பா, நான் வரும்போது கண்ணுக்கிற தூரத்துல ஒரு அரக்கன் உன் மனைவிய அலேக்கா சாப்பிட்டு முடிச்சுட்டான். இல்ல நீங்க போய் சொல்றீங்க, நான் எதுக்குப்பா போய் சொல்ல போறேன்? கொஞ்சம் நீயே பாரு, அந்த துணிகள் உன் மனைவிக்கு சொந்தமானது தானே? அரக்கன் தான் உன் மனைவியை மட்டும் சாப்பிட்டுட்டு துணிகளை இங்கேயே தூக்கி போட்டு போயிட்டான். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தன்னோட காதலி இறந்து போன விரக்தியால ஹீரோ குருவோட பேச்சு கேட்டு மந்திரப்பள்ளியில சேர்ந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அரக்க வேட்டக்காரனாவும் மாறி இருக்கான். இந்த இடத்துல பிளாஷ்பேக்கும் கட்டாக ஜோ கதறி கதறி அழுதுட்டு இருக்கான். குருவே என்ன மாதிரி காதல் கதை, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டு பாருங்கன்னு இவன் ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ஹீரோ காவலாளி டிம்மோட உதவியால ஊருக்குள்ள ஒரு பெரிய மீட்டிங் போடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பணக்காரங்க வந்திருக்காங்க. இதுல ஒரு ஆள தாடிக்காரன்னு மைண்ட்ல வச்சுப்போம், இன்னொருத்தனை குடுமைக்காரன்னு மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப வந்தவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஐயா சமீப காலமா அரக்கர்களோட தாக்குதல் ரொம்ப அதிகமா இருக்கு. அது மூலமா என் வீட்டுல இருக்க பசங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ நீங்க தான் என்ன ஏதுன்னு வந்து பாக்கணும். சரி சரி வரேன்னு சொல்லிட்டு இப்ப முதல்ல தாடிக்காரன் வீட்டுக்கு வராங்க. இவருக்கு மொத்தமா ரெண்டு பசங்க, அதுல ஒண்ணு பொண்ணு, இன்னொருத்தன் பையன். பொண்ணோட நாடி துடிப்பை கவனிக்கும் போது இதய துடிப்பு ரொம்ப கம்மியா இருக்க விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். ஜான் ஒரு பக்கத்துல மந்திர கண்ணாடி மூலமா அந்த இடத்துல தீய சக்தி இருக்கான்னு செக் பண்ணுவான். அப்ப ஜோ பாருங்க, டேபிள்ல வைக்கப்பட்ட ஆப்பிள்ல ஏதோ ஒரு மிருகம் கிடைச்சதுக்கான ஒரு சில பல் அச்சுகளை கவனிக்கிறான். அடுத்து பக்கத்துல இருக்க பையனோட அறைக்கு வந்து பார்க்கும்போது உள்ள வந்ததுமே கெட்ட நாத்து அடிக்குது. கழுத்து பகுதியில வித்தியாசமான காயத்தோட அடையாளங்களும் தெரியுது. லைட்டா தரைய கவனிக்கும் போது வித்தியாசமான மிருகத்தோட கால் தடங்களும் தெரியுது. அப்ப தாடிக்காரனும், பாத்தீங்களா என் பையனும் பொண்ணும் பகல் ஃபுல்லா நல்லா தூங்குறாங்க, இரவு நேரத்துல சொல்லாம கொள்ளாம திடீர்னு எழுந்துடுறாங்க. சரி சரி இன்னைக்கு நைட்டு என் பசங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு காவலுக்கு இருப்பாங்க. நான் மட்டும் அந்த குடும்பக்காரன் பையனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக அவரு வீட்டுக்கு போயிடுவேன். கட் பண்ணா இன்னைக்கு நைட் ஆகுது. தாடிக்காரனோட பையன் இருக்கான்ல, அவனோட அறை கதவை திறந்துகிட்டு ஒரு அரைக்கு பயப்புள்ள உள்ள வருவா. அப்ப சம்பந்தமே இல்லாம டேபிள்ல வறுத்து வச்ச கோழி இருக்கு. ஐ ஜாலி, செம வேட்டை. முதல்ல இதை சாப்பிடுவோன்னு டேபிள்ல உட்காரும் போது கரெக்டா கதவை திறந்துகிட்டு நம்ம ஜோ உள்ள வரான். உடம்புல வாத்தோட இறகெல்லாம் பயன்படுத்தி ஒரு சின்ன காஸ்டியூம் ரெடி பண்ணிருக்கான். கூடவே ரெண்டு வாத்தை தூக்கி போடும்போது அந்த அரக்க பொண்ணு அதை பார்த்து பயப்படுறா. கவலைப்படாத, உன்னை தாக்குறதுக்கு இன்னும் என்கிட்ட பெரிய விதமான ஆயுதங்கள் இருக்குன்னு ஒரு பக்கெட் ஃபுல்லா வாத்தோட கக்கா இருக்குல்ல அதை அள்ளிட்டு வந்திருக்கான். பாரபட்சமே இல்லாம மூஞ்சி மேல பொழிச்சு பொழிச்சு நடிக்க அந்த அரக்கி பை உள்ள கதறி அழுதுட்டு இருக்கா. இவளை ஷார்ட்டா நம்ம மீரான்னு மைண்ட்ல வச்சுப்போம். ஆஹா இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா இவனை ஏமாத்தி ஆகணுமே. உடனே ஒரு பிளான் போடுறா. செல்லக்குட்டி எனக்கு ரொம்ப குளிருது, நீ பக்கத்துல வந்தனா எனக்கு ரொம்ப இதமா இருக்கும். நீ அரக்கியாச்சே, நான் ஏண்டி பக்கத்துல வரணும்? அப்படி எல்லாம் சொல்லலாமா என் செல்லக்குட்டின்னு இவ கிஸ் கொடுக்கும் போது, இவ ஒரு சின்ன கிஸ் கொடுக்கும் போது அது ஏர்ல டிராவல் ஆகி நேரா ஜோவோட வாயிலேயே ஒட்டிக்கும். பையன் சும்மா இருப்பானா, கில்மா முடுக்கு போயிட்டான். உடம்புல மாட்டி இருந்த வாத்து காஸ்டியூம் எல்லாம் கழட்டி போட்டுட்டு வாடி என் செல்லக்குட்டின்னு பக்கத்துல வந்து கட்டி பிடிப்பான். ஆனா அப்பயுமே அந்த மீராவுக்கு பயங்கரமா வலிக்குது. யோ என்னையா மறைச்சு வச்சிருக்க? ஓ அதுவாடி செல்லக்குட்டி, உடம்புல மந்திர பேப்பரை ஒட்டிருக்கேன், தோ இப்பவே பிரிக்கிறேன்னு அதையும் எடுத்து போட்டான். பையனுக்கு அவ்வளவு வெறி. பக்கத்துல வந்தவன் பச்சக்கா மொச்சக்கான்னு கிஸ் அடிக்க அப்பவுமே அந்த மீராவை ஏதோ ஒரு மேஜிக்கல் பவர் அட்டாக் பண்ணுது. யோ மறுபடியும் என்னையா வச்சிருக்க? அதுவா, என் பாதுகாப்புக்காக வரும்போது மந்திர பேப்பரை நாக்கில விட்டுட்டு வந்தேன். நல்ல வேலை இந்த மந்திர பேப்பர் தான் உன்னோட வசியத்துல மாட்டாம என்ன காப்பாத்திருக்கு. தக்காளி எனக்கே வசியம் இருந்து போறியா? இதோ வரேன் பாருன்னு மறுபடியும் புழுக்கு எடுத்து அடி அடி நடிச்சிட்டு தன்னோட நெஞ்சு பகுதியில ஒரு மந்திர பேப்பரை ஒட்டிக்கிட்டு தக்காளி இங்கே உன்னை நசுக்கிறேன் பாருன்னு ஜம்ப் அடிச்சு நேரா அந்த மீரா மேல விழும்போது சம்பவ இடத்துலயே அவளோட கதை முடிஞ்சு போச்சு. அடுத்த தாடிக்காரனோட ரெண்டாவது பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கவனிக்கும் போது குத்துக்கல் மாதிரி உட்காந்து மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்க ஜன்னல் கதவை திறந்துகிட்டு ஒரு வவ்வால் அரக்கன் உள்ள வரான். ஆக்சுவலா இவன் ஏற்கனவே இந்த தாடிக்காரனோட பொண்ணை வசியத்துல தான் வச்சிருப்பான். சோ நேரடியா பக்கத்துல வந்து அவளோட ஆன்மாவை உறிஞ்சு வாழ்க்கையை நாசம் பண்ணலாமேன்னு பாக்கும்போது கட்டிலுக்கு அடியில ஒளிஞ்சிருந்த ஜான் டப்புன்னு காலை பிடிச்சு வாரிட்டான். டே வவ்வாலு, இன்னைக்கு உன்னை பொசுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு நெருப்பு துப்பாக்கியை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவான். அப்ப எதிர்பாராத நேரத்துல கதவை திறந்து தப்பிக்க ட்ரை பண்ணுவான். அவசரப்பட்ட ஜான் அட்டாக் பண்ணும்போது வவ்வால
வவ்வால் அரக்கன் எஸ்கேப் ஆயிட்டான். அதே டைம்ல ஜோ இருக்கான்ல, அவன் தெரியாதனமா உள்ள வந்து மாட்டிப்பான். அப்புறம் என்ன, நெருப்புல மூஞ்சிய பொசுங்கி போயிடுச்சு. மச்சான் இப்பதான்டா பாக்க அழகா இருக்குன்னு ஜான் ஒரு பக்கத்துல ஜோவை கிளாச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா தாடிக்காரன் ஃபேமிலிக்கு இருந்த பிரச்சனையை முடிச்சாச்சு. இன்னொரு பக்கத்துல குடிமைக்காரனோட பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஹீரோ உட்காந்து கண்காணிச்சிட்டு இருப்பான். அப்ப சடனா தூங்கும் போதே அந்த புலகாரனுக்கு ஒரு சில பொண்ணுங்க இவனுக்காக டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய இல்யூஷன் தெரியுது. சடனா என்னாச்சுன்னு தெரியல, அந்த இல்யூஷனை பார்த்தபடியே செஞ்சு வச்ச சில மாதிரி இவனாவே தானா நடந்து பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஹாலுக்கு வராங்க. பார்த்தா உள்ள 2-3 பொண்ணுங்க வசியப்படுத்துற மாதிரி அவன்கிட்ட டான்ஸ் ஆடி அவன் உடம்புக்குள்ள இருந்து ஆன்மாக்களை உறிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பாரு, நாளைக்கு நைட்டு தான் கிரகணம், அதனால இதுக்கு மேல இந்த பையனை இங்க வச்சிருக்க முடியாது, உடனே இவனை தூக்குங்க, இந்த இடத்த விட்டு கிளம்பலாம். இவங்க பேசுற எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து கேட்ட ஹீரோ டக்குன்னு வாளோட உள்ள வராங்க. ஏண்டி அரக்க பயப்படுங்களா, நான் இருக்கும்போது எங்கடி அவசரமா போக பாக்குறீங்க? அவன் கையில டிராகன் வால் இருக்கு, பார்த்து ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு இப்ப சிலந்தி அரக்கிகள் 3 பேருமே பயங்கரமா சண்டை போடுவாங்க. நம்மால் சும்மா கிடையாது, மந்திர வலை வச்சு செம்மையா அட்டாக் பண்ணுவான். ஆனா ஒரு கிட்டத்துல அந்த பயப்படுங்க டக்குன்னு வலைய வச்சு ஹீரோவை நகர முடியாத மாதிரி பிடிச்சிருவாங்க. இருந்தாலும் டிராகன் வால் இவங்க கிட்ட இருக்கதால அந்த கயிறை எல்லாம் கட் பண்ணிட்டு சிலந்தி அரக்கிகள்ல 2 பேரை சாகடிச்சிட்டான். ஆனா ஒருத்தி மட்டும் ஹீரோவோட கண்ணுல மண்ணை தூவிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவா. இது மூலமா இவங்களுக்கு கீழே வசியத்துல மாட்டி இருந்த இந்த குடுமைக்காரனோட பையன் அவனும் சுயநினைவுக்கு திரும்பிட்டான். அதுக்கப்புறமா தப்பிச்சு வந்த வவ்வால் அரக்கன் சிலந்தி அரக்கி இவங்க 2 பேருமே வில்லனை பார்த்து, தலைவரே நாளைக்கு கிரகணத்துக்காக உங்களுக்கு பலி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ண 3 மனுஷங்களை மந்திரவாதியான ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் உள்ள புந்து கெடுத்துட்டாங்க. கூடவே என் சகோதரிகள் 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அடச்சி, நீங்க எல்லாம் எதுக்குமே லாய்க்கலன்னு சொல்லிட்டு எஞ்சி இருந்த சிலந்தி அரக்கியோட கதையவும் முடிச்சிட்டான். அப்படியே லைட்டா கேமராவும் திரும்ப பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கூண்டுக்குள்ள நம்ம கதையோட ஹீரோயினை காட்டுறாங்க. அப்படின்னா இவ இன்னும் சாகல போல, ஹீரோ தான் இறந்து போனதா நினைச்சிட்டு இருக்கான். ஆனா இவ எப்படி உயிரோட இருக்கான்னு தெரியணும்ல, அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு சின்ன பிளாஷ்பேக் போடுறாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹீரோ ஹீரோயின் ஒன்னா வாழ்ந்து வந்திருப்பாங்கல்ல. அப்ப விவசாய வேலைக்காக ஹீரோ வெளியில போயிருப்பான். அப்ப வீட்டுல சமையல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோயினுக்கு பக்கத்துல நம்மளோட மந்திர பள்ளியோட குரு வராரு. குருவே, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் அதை உங்ககிட்ட கேட்கணும். குருவே, சத்தியமா சொல்றேன், நான் எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு செய்யாம ஹீரோவை மனசார காதலிச்சு எங்களுக்குன்னு ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு என்னோட உயிரை எடுத்துடாதீங்க. பதிலுக்கு குருவும், நாம உயிரை எடுக்க போறதில்ல, நீ தான் ஹீரோவோட உயிரை எடுத்துட்டு இருக்க. மாஸ்டர், நீங்க சொல்லக்கூடியது எனக்கு புரியல. முட்டாளே, நீ ஒரு அரக்கி, அவன் ஒரு மனுஷன். எப்பவுமே இந்த 2 இனங்களும் ஒன்னா வாழவே முடியாது. ஏன் தெரியுமா? நீ ஒரு அரக்கிங்கிறதால ஹீரோ உடம்புக்குள்ள இருக்க யாங் சக்திய உனக்கே தெரியாம உன்னோட உடல் கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிட்டு இருக்கு. இது இப்படியே தொடர்ந்தா இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ஹீரோ கண்டிப்பா ஓ மூலமாவே இறந்து போயிடுவான். நீ நேசிக்கிறவங்களுக்காக நீ இதத்தான் விரும்புறியா? ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய ஹீரோயின் அழுதுகிட்டு, எனக்கு புரியுது, இன்னைக்கு நைட்டே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன்னு தடபுடலா விருந்து ரெடி பண்ணி அவனுக்கு சரக்க ஊத்தி விட்டு பையனை மட்டையாகிட்டா. அதுக்கப்புறமா நேரா வெளியில வந்தவ, குருவே நீங்க சொன்ன மாதிரியே ஹீரோவோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவரை விட்டு நானே விலகி போறேன். ஆனா அதுல ஒரு சின்ன கண்டிஷன், நான் போனதுக்கு அப்புறம் அரக்கர்களால கண்டிப்பா அவரோட உயிருக்கு ஆபத்து வரும். சோ எனக்காக நீங்க தான் அவரோட உயிரை காப்பாத்தணும். கவலைப்படாத, மந்திர பள்ளியிலேயே அவனை என்னோட மாணவனா ஏத்துக்கிறேன். கூடவே நீ ஒரு அரக்கனோட கையால இறந்து போயிட்டேன்னு நான் ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன். சரி குருவே, உங்க உதவிக்கு நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோ இன்னும் அந்த இடத்தை விட்டு கிளம்பிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் குரு ஹீரோயின் இறந்து போயிட்டான்னு ஹீரோ கிட்ட ஒரு பெரிய பொய்யவும் சொல்லிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் நினைச்சு பாக்க, இதே டைம்ல நம்ம கேடி பொண்ணுருக்கால, அவ தனியா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருப்பா. வில்லன் கேட்ட மாதிரி அவனுக்கான பலிகளை நம்ம எப்ப ரெடி பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருப்பா. அப்ப கரெக்டா ஒரு குட்டி பொண்ணு கண்ணு தெரியாத தன்னோட அம்மாவை கூட்டிக்கிட்டு நேரா கேடி பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்து, அக்கா நாங்க பக்கத்துல இருக்க டங்கா நகரத்துக்கு போயிட்டு இருந்தோம், அம்மாவுக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் தண்ணி மட்டும் கிடைக்குமா? அட தாராளமா உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான தண்ணி சாப்பிடறதுக்கு ஒரு சில உணவுகளையும் கொடுக்குதா. பாக்குறதுக்கு அனாதைகள் மாதிரி இருக்காங்க. சோ இவங்களை சாகடிச்சா கண்டிப்பா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு கேடி பொண்ணு இவங்களை கட்டி போறதுக்காக கையில கயிறை கூட எடுத்துருவா. ஆனா இருந்தாலும் அப்பாவிகளா இருக்க இவங்களை பார்த்து சாகடிக்க மனசு இல்லாம போனா போகட்டுன்னு நல்லபடியா அவங்கள அந்த இடத்தை விட்டு அனுப்பி வச்சிருவா. இதுக்கடையில ஹீரோ ஹீரோனை பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அங்க வந்து ஜானும் ஜோவும், தலைவரே எவ்வளவு நேரம் சும்மா உட்கார போறீங்க? உங்க மனைவி ஜூஜு அதே கேடி பொண்ணோட உண்மையான அம்மாவா இருந்தா என்ன பண்றது? உங்களுக்கு இத பத்தின கவலை தான் நிறைய இருக்கு, வாங்க சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னா நேரா கேடி பொண்ணோட வீட்டுக்கே போகலாம். சரின்னு ஹீரோவும் சம்மதிக்கிறான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கேடி பொண்ணு எந்த ஒரு மனுஷங்களையும் சாகடிக்க விருப்பம் இல்லாம நம்ம இருந்தா தானே பிரச்சனை, நம்மளே இறந்து போயிடலான்னு தூக்கு கயிறை கழுத்துல மாட்டினபடி நிப்பா. கரெக்டா அப்ப ஹீரோவும் ஜோவும் கதவை திறப்பாங்க. இவ சாக கிடக்குற நிலைமையை பார்த்து கயிறை கட் பண்ணி நல்லவேளை உயிரை காப்பாத்திட்டாங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் முட்டாள் மாதிரி யோசிக்கிற? பின்ன இன்னைக்கு நைட்டு வில்லனுக்கு தேவையான பலிகளை நான் கொடுத்தாகணும், அப்படி இல்லன்னா என் அம்மாவையே அவன் ஒரு பலியா எடுத்துப்பான். சந்தேகத்துல ஹீரோவும், நிஜமாவே உங்க அம்மாவோட பேரு ஜூஜுவா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல சும்மாதான். இங்கதான் ஹீரோ கேடி பொண்ணோட கழுத்துல மாட்டி இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான டாலரையே கவனிக்கிறான். ஆமா, இத உனக்கு யார் கொடுத்தா? மன்னிச்சிருங்க, இது எனக்கு சொந்தமானதல்ல, என் அப்பா என் அம்மாவுக்காக கிஃப்டா கொடுத்தாங்க, என் அம்மா எனக்கு இத கிஃப்டா கொடுத்தாங்க. ஹீரோவுக்கு இத கேட்டதுமே ஆனந்த கண்ணீரு. பாப்பா, அந்த டாலரை உங்க அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்தது நான் தான், அப்படின்னா நீங்க தான் என்னோட அப்பாவான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு 2 பேரும் பாச
மலைய புளிறானுங்க. கரெக்டா அதே டைம்ல வெளியில அந்த வவ்வால் அரக்கன் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. ஏன்னா கேடி பொண்ணு ரெடி பண்ண பலிகளை வாங்கிட்டு போறதுக்காக தான் இங்க வந்திருப்பான். கரெக்டா ஜானும் ஜோவும் கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. வவ்வால் அரக்கன் உள்ள வந்ததுமே கதவை லாக் பண்ணி மந்திர ஆயுதங்களால் அட்டாக் பண்ணி பயபுள்ளையோட கதையை அதே இடத்துல முடிச்சிட்டாங்க. கூடவே ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அவசர அவசரமா வில்லனோட குகையை நோக்கி ஓடுவாங்க. வழியில எக்கச்சக்கமான அரக்கர்கள் வருவாங்க. அவங்க எல்லாரையுமே ஹீரோ ரொம்ப அசால்ட்டா அடிச்சு போட்டான். ஆனா அதுலயும் ஒருத்தன் ஒரு வித்தியாசமான மந்திர நரம்ப பயன்படுத்தி 4 பேரோட கை கால்களையும் கட்டி போட்டான். தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க, ஆனா முடியல. கடவுள் பேரை சொல்லி மந்திரவாளை தூக்கி போடும்போது அந்த நரம்புகளை பயன்படுத்தின ஆளை கட் பண்ணிடுச்சு. ஆனா இருந்தாலுமே உள்ள பூந்த வில்ல கரெக்டா கேடி பொண்ணோட காலை மட்டும் அலேக்கா தூக்கிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுவான். இப்ப ஹீரோவுக்கு தான் பொண்ணையும் காப்பாத்தியாகணும், தன்னோட மனைவியான ஹீரோயினையும் காப்பாத்தியாகணும். நேரா வில்லனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரும்போது கண்ணுக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதோட மேல் பகுதியில கேடி பொண்ண கைத்த கட்டி தொங்க விட்டுட்டு இருக்கானுங்க. அப்ப ஒரு அரக்கி ஒரு சின்ன வசிய மந்திரத்தை போட்டதுமே சுய கட்டுப்பாட்டை இழந்து ஜொல்லு விட்டுக்கிட்டே பயப்பிள்ளைங்க பக்கத்துல வருவானுங்க. அப்ப கடைசியா வந்த ஹீரோவும் இவன் பாக்குற எதுவுமே உண்மை இல்லங்கிற விஷயம் தெளிவா தெரியும். அதனால மந்திரவாளை வச்சு அட்டாக் பண்ணும்போது அரக்கி கையில இருந்த அந்த வசிய மந்திரத்துக்கான மிஷினை உடஞ்சு போயிரும். இது மூலமா ஜோவும் ஜானும் சுயநனவுக்கு திரும்பிடுவாங்க. கூடவே இவ்வளவு நேரமா கண்ணுக்கு முன்னாடி அழகான பொண்ணுங்களை பார்த்தாங்கல்ல, அது எல்லாமே அரக்கர்கள். அப்புறம் என்ன, நிலவரம் எல்லாம் கலவரமாகி அந்த இடத்துல பயங்கரமான சண்டை போகுது. அடியாளுங்க மொத்த பேருமே இறந்து போயிட்டானுங்க. கடைசியா இருக்கக்கூடியது வில்ல மட்டும்தான். சரி, அவனை அடிக்கலான்னு மந்திர வாளையும் மந்திர வில்லையும் பயன்படுத்தும் போது அதை ரொம்ப அசால்ட்டாவே தடுத்துருவான். இந்த கலவரத்துக்கு நடுவுல நம்ம கேடி பொண்ணுருக்கால, அவ தான் அம்மாவை கூண்டுக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரலான்னு பார்த்தா அந்த இடமே ஒரு மந்திர வளையத்தால பாதுகாக்கப்படுது. சோ இவ பக்கத்துல போய் கைய வச்சாவே ஷாக் அடிக்குது. இதுக்கடையில வில்ல தனக்கு முழு பலமும் வேணுங்கிறதுக்காக தான் சக்தியை பயன்படுத்தி தன்னோட சொந்த இனத்துக்கிட்ட இருந்து ஆன்மாக்களை மொத்தமா உறிஞ்சுப்பான். அதனால இந்த பைபிளையோட உருவமே பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சச டிராகனா மாறிடுச்சு. ஜானும் ஜோவும் மந்திர வில்லையும் வாளையும் வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா 3 பேரையுமே அடிச்சு தள்ளிட்டு ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே ஜானையும் ஜோவையும் விழுங்குறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருப்பான். தான் ஃப்ரெண்ட்ஸோட உயிரை எப்படி காப்பாத்த போறோம்னு தெரியாம ஹீரோ குழப்பத்துல இருக்கும்போது குரு கொடுத்த அந்த மந்திர பேப்பர் பத்தின விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது. ஆபத்தான நேரத்துல பிரிச்சு பார்க்க சொல்லிருப்பார்ல. சோ இப்ப அதை எடுத்து திறந்து பார்க்கும்போது உன்னோட உயிரை பணையமா வச்சு ஒரு உயிருக்குள்ள போனா மட்டும்தான் உன் நண்பர்களை உன்னால காப்பாத்த முடியும். என்னோட உயிரை பணைய வச்சு இன்னொரு உயிருக்குள்ள போகணும்னா அப்படின்னா வில்ல உடம்புக்குள்ள போற விஷயத்தை தான் இந்த மந்திர பேப்பர் இன்டைரக்டா சொல்லுதுங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். சோ வாளை தூக்கிட்டு வில்ல வாயை திறக்கும் போது ஒரே ஜம்பா நம்மால வயித்துக்குள்ள போயிடுவான். டிராகன் வாளை பயன்படுத்தி வயித்துக்குள்ளேயே கத்திய வச்சு கியர் போட வில்லனால சமாளிக்க முடியல. சம்பவ இடத்துலயே காத்தோட காத்தா அழிஞ்சு போயிட்டான். கூடவே ஹீரோ உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இப்ப வில்ல இறந்து போனதால ஹீரோயினை பிடிச்சு வச்சிருந்த அந்த மந்திர கூடு இருக்கு இல்லையா, அதோட பவரும் மொத்தமா போயிடுச்சு. சோ வேக வேகமா ஹீரோ கிட்ட ஓடி வந்தவ உங்களை காப்பாத்தணுங்கிற எண்ணத்துல மட்டும்தான் குருவோட பேச்ச கேட்டு நான் இறந்து போயிட்டேன்னு போய் சொல்லி உங்களை விட்டு நான் போனேன். ஆனா இப்ப என்ன காப்பாத்துற முயற்சியில நீங்க மறுபடியும் உயிருக்கு போராடிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லும் போதே டக்குன்னு ஹீரோ இறந்தே போயிடுவான். கேடி பொண்ணு கதறி எழுதிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் தனக்கு பவரே போனாலும் பரவாயில்லன்னு இத்தனை ஆண்டுகளா அரக்க சக்தி தான் உடம்ப விட்டு போகணுங்கிறதுக்காக நிறைய தியானங்களை பண்ணி ஒரு மந்திர முத்த உருவாக்கிருப்பா. இப்ப அந்த பவர் எடுத்து டக்குன்னு ஹீரோ உடம்புக்கு மாத்தி விட்டுருவா. இது மூலமா இறந்து போன ஹீரோவுக்கு திரும்ப உயிர் கிடைச்சாலும் கூட ஹீரோயின் உடம்புல இப்ப மறுபடியும் தீய சக்தி வந்துருச்சு. முட்டாளானி, எதுக்காக உன்னோட ஆன்மீக சக்தியை என்கிட்ட கொடுத்த? அட பரவாயில்ல விடுங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு முறை மட்டும் இல்ல 1000 முறை கேட்டாலும் சரி என்னோட பவரை நான் உங்களுக்காக கொடுப்பேன். எனக்கு ஒரு சில வருஷங்கள் டைம் கொடுங்க. எனக்குள்ள இருக்க தீய சக்தியை மொத்தமா அழிச்சிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட திரும்ப வரேன். ஆனா அது வரைக்கும் என் பொண்ண நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். பிறப்பால அவ முழுமையான அரக்கி கிடையாது, பாதி மனுஷி பாதி தீய சக்தி மட்டும்தான் அவ உடம்புல இருக்கு. சோ உங்க மந்திர பள்ளியில நீங்க பயிற்சி கொடுத்தா போதும், அவளுக்குள்ள இருக்க தீய சக்தியை மொத்தமா அழிக்க முடியும். கூடிய சீக்கிரமே நான் உங்ககிட்ட திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் மட்டும் தனியா தியானத்துக்காக ஒரு மிகப்பெரிய மலையோட உச்சிக்கு போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர மனப்படத்தோட வரங்க. பபாய்.